வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, பிகை நூட்ஸ் சேனலுக்கு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காரு. சமீபத்தில் தொகுதி பொறுப்பாளர் பணியிலிருந்து அண்ணாமலை விலகினார்ல, அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு ரங்கராஜ் பாண்டே. இதனை தொடர்ந்து தான் பிகை நூட்ஸுக்கு நேர்காணல் கொடுத்துருக்காரு. அப்போ நெறியாளர் கேட்குறாங்க, 3% 12 விழுக்காடாக பாஜகவுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்தினவர் அண்ணாமலை. அப்போது அவர் பிஜேபியில் அவ்வளவு ஃபேமஸாக இருக்கார். அவரை ஒரு 6 தொகுதிகளுக்குள்ளே அடைச்சி வைக்கிறது அப்படிங்கிறது சரியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை பாண்டே கிட்டே எழுப்புறாங்க. பாண்டே என்ன சொல்கிறாருன்னா, 2014 தேர்தல் முடிவை நீங்கள் எடுத்து பாருங்கள். இன்றைக்கி என்டிஏ எவ்வளோ ஓட் ஷேர் வாங்கினாங்களோ அதே ஓட் ஷேரை 2014 வாங்கி காமிச்சிருக்காங்க. 3 எம்பிக்களும் வாங்கியிருக்காங்க. ஜெயலலிதா இருந்தப்ப, கருணாநிதி இருந்தப்ப என்டிஏ 3 எம்பி பதவிகள், தருமபுரியில் 1, கன்னியாகுமரியில் 1, புதுச்சேரி 3 எம்பி பதவிகள் அப்படின்னு பாண்டே சொல்லியிருக்காரு. இது மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸை திமுக காரங்க சொல்கிறத நான் பார்த்துருக்கேன், அதிமுக காரங்க சொல்கிறத நான் பார்த்துருக்கேன். புரிதல் இல்லாமல் அவங்க தொடர்ந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்கிறாங்க. அண்ணாமலை தலைவராக இருந்தப்ப பிஜேபி வளரலை, முன்னாடியே வளர்ந்தது தான் பிஜேபி. அண்ணாமலை 2024 பெருசாலாம் எதுவும் சாதிக்கலை, அதான் 2014 18% மேலே என்டிஏ வாங்கியிருக்காங்களே. இப்படிப்பட்ட ஒரு விளக்கத்தை திமுக அதிமுக சொல்கிறாங்க. அது வேடிக்கை கிடையாது. ஆனால் பாண்டே மாதிரியான பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்டு இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்கும்போது வேதனையாக தான் இருக்குது. ஏன்னா 2014 வேறு, 2024 வேறு. 2014 யார் தலைமையிலான கூட்டணி? என்டிஏவை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் தலைமையில் கூட்டணி. தமிழகத்தில் பாஜக விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக கூட்டணியில் இருந்தாங்க. ஆனால் 2024 அப்படியா? பாஜக தலைமையிலான கூட்டணி. போத் ஆர் நாட் சேம் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. பாஜக தலைமையில் கூட்டணி அமைத்து 18% மேலே ஓட் ஷேர் வாங்கியிருக்காங்க. அதில் 70க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில், அசம்பிளி வைஸ் நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா 70க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அதிமுகவை 3வது இடத்திற்கு தள்ளியிருக்காங்க பாஜக தலைமையில் கூட்டணி அமைத்து. ஆனால் 2014 விஜயகாந்த் தலைமையிலான அந்த கூட்டணிக்கு, என்டிஏவுக்கு விஜயகாந்த் தான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தலைமையாக இருந்தார். இப்போ சொல்கிறாங்களே, எடப்பாடி பழனிசாமி தான் என்டிஏவுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்களே. இப்போ அது 2014 விஜயகாந்த்னு சொன்னாங்க. எதிர்கட்சியாக இருந்துச்சு விஜயகாந்துடைய பார்ட்டி. அப்படி இருக்கும்போது அதையும் இதையும் எப்படி கம்பேர் பண்ண முடியும்? நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி திமுக அதிமுகவை சேர்ந்தவர்கள் இப்படி கம்பேர் பண்ணுறதுல ஆச்சரியம் இல்லை. ஆனால் பாண்டே மாதிரியான எக்ஸ்பர்ட் இப்படி இதை இந்த பாயிண்ட்டை உள்ளே கொண்டு வரது தான் தடுப்பாக வருது. இப்போ பாண்டேவுக்கு எதிராக சமூக வலைதளத்தில் பலர் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஏஜெண்ட் மாதிரி நீங்கள் பேசிக்கிறீங்க, நடுநிலையாக பேசுங்க, என்டிஏ ஜெயிக்கணுங்கிறதுக்காக பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஃபேக்ட்னு ஒன்று இருக்குல்ல அப்படின்னு பாண்டேவுக்கு எதிராக நிறையா பதிவுகளை பார்க்க முடியுது. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது, எதிர்கட்சிகள் சும்மா கூச்சல் குழப்பம் போட்டுக்கிருக்காங்களா? இந்தியா அமெரிக்கா இடையேயான ட்ரேடு டீலை பற்றி பேசிக்கிருக்காங்க, கத்திக்கிருக்காங்க. கத்துனா கத்திட்டு போங்க அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அடுத்த சம்பவத்துக்குள்ளே களமிறங்கிட்டாங்க. இப்போ தான் ஐரோப்பிய யூனியனோட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை இந்தியா போட்டுச்சு. ஐரோப்பிய யூனியனில் எத்தனை நாடுகள் இருக்காங்க உறுப்பினராக? 27 நாடுகள் உறுப்பினராக இருக்காங்க. மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் அப்படின்னு யூரோப்பியன் கமிஷனுடைய பிரசிடென்ட் கூட சொன்னாங்க அந்த ட்ரேட் டீலை. அது முடிஞ்ச கையோட இந்தியா அமெரிக்கா இடையேயான ஒப்பந்தம் சைன் ஆனிச்சு. விவசாய பொருட்கள், பால் பொருட்களுக்கு அமெரிக்க பொருட்களுக்கு அனுமதி கிடையாது இந்தியாவில் அப்படிங்கிற ஸ்டாண்டில் கிளியராக இருந்தாங்க. ஒரு டிபேட் என்னென்னா, ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெயை வாங்க மாட்டோம் அப்படின்னு இந்தியா சொன்னதாக ட்ரம்ப் அடிச்சு விட்டார். ஆனால் ரஷ்யா சொல்லிட்டாங்க, இந்தியா தரப்புக்கிட்ட இருந்து அது மாதிரியான எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளிவரலையே, அதனால எப்போதும் போல் இந்தியாவுக்கு நாங்கள் ஆயிலை கொடுப்போம், இந்தியாவுடனான உறவை நாங்கள் பலப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவும் சொல்லிட்டாங்க. ஸோ இது ரெண்டாவது சம்பவமா. இப்போது ஜிசிசி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சிலோட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை போடுவதற்கான பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்காங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு. ஜிசிசியில் மொத்தம் 6 நாடுகள் உறுப்பினர்களாக இருக்காங்க. சவுதி அரேபியா, யுஏஇ, கத்தார், குவைத்து, ஓமன், பஹ்ரைன். இந்த 6 நாடுகள் உறுப்பினர்களாக இருக்காங்க. அவங்களோட பேச்சுவார்த்தையை இந்தியா தொடங்கியிருக்கு. சக்ஸஸ்க்கு மேலே சக்ஸஸ். நல்ல ரூட்டில் இந்தியா வேகமாக ட்ராவல் பண்ணிக்கிருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.